வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நினைக்கிறேன். நேற்று செவ்வாய்க்கிழமை என்எஸ்சி 42.65 புள்ளிகள் ஏற்றத்திலும் பிஎஸ்சி 173.81 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. 2 நாளாவே சந்தை பாசிட்டிவா முடிஞ்சிட்டு வருது. இன்னைக்கும் இந்த பாசிட்டிவ் க்ளோஸ் எதிர்பார்க்கலாங்களா சார்? பொதுவா இந்த மாதிரி ஒரு மூவ் நடக்கும்போது, அதாவது ஒரு பாட்டம், அந்த பாட்டம்ல இருந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நேற்றைய தினம் சந்தையில நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்க போமானால் இரண்டாவது நாளாக ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். ஸோ தட் பேட்டர்ன் ஹேஸ் நவ் பீன் ஒரு ஃபார்ம் ஆகிக்கொண்டே வருகிறது என்பதையும், ஸோ தட் கிவ்ஸ் அஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு சந்தை ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக நமக்கு இருக்கும். இது எவ்வளோ தூரம் அப்படின்றத இது செல்லக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னால், வி ஆர் ஜஸ்ட் அபவுட் அவுட் சைட் தி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். 25,700 வந்து ஒரு ஏர்லியர் ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஒரு லெவல். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீழ்ச்சி சந்திக்கும் போது 25,300 25,700 அப்படின்ற ஒரு பேண்ட் வித் பற்றி பேசியிருந்தோம். நேற்றைய தினம் அந்த பேண்டை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக மறுபடியும் 25,764 புள்ளிகள் அப்படின்ற ஒரு ஹையர் ரெஜிஸ்டர் செய்து க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது நேற்றைய தினம் 25,725 25,725. ஸோ pretty good healthy close as well as a healthy high. அடுத்த கட்ட ஒரு மூவ் இது தொடர்ச்சியாக சஸ்டெயின் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம நினைக்கும் போது டெஃபினட்டாக 25,700 அப்படின்ற அந்த லெவல் இல்லை 680 தட் மீன்ஸ் 25,680 to 25,700 லெவல்ஸ் வந்து டெஃபினட்டாக டிஃபெண்ட் செய்ய வேண்டும். அப்படி டிஃபெண்ட் செய்து விட்டால் அடுத்த மூவ் இந்த நமக்கு வந்து ஒரு 25,880 880 வரைக்கும் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது. ஸோ தட் பிகம்ஸ் மோர் டைட்டர் பேண்ட். பட் இங்க ஏற்கனவே நமக்கு பழையபடி இருக்கக்கூடிய நிறைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து இங்க பேக்டா இருக்கு. இந்த 25,760 25,880 வரைக்குமே நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் தொடர்ச்சியாக நிறைய ரெசிஸ்டன்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு பேண்டுக்குள்ள தான் நம்ம நுழையிறோம். ஸோ அதனால தான் அந்த பேண்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ 25,500 அப்படின்ற ஒரு பேண்ட்ல இருந்து we go up to 25,880. ஸோ இந்த பேண்ட் தான் சந்தை வந்து இனிமேல் நம்ம கடக்க வேண்டிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த பேண்ட் விட்ட கடந்து மேல் நோக்கி செல்லும் போது தான் we have a chance to get higher. ஸோ அது டிஃபெண்ட் செய்யறது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நிஃப்டிக்கு இருக்கும். டு டிஃபெண்ட் 25,500 to 25,600 லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபெண்ட் பண்ணிவிட்டால் டெஃபினட்டாக அந்த ஏற்றத்தை தொடர்ந்து நம்ம சந்தையில பார்க்க முடியும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு மிக்ஸ்ட் பேக்கா தான் இருக்கிறது. ஐ திங்க் மோர் சோ பிகாஸ் இன்னைக்கு வந்து யூஎஸ்ல இந்த ஜனவரி மாதத்தோடைய எஃப்ஓஎம்சி, அதாவது ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி இல்ல ஃபெட்டோடைய மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங், அதாவது ஜனவரி மாதம் நடந்த மீட்டிங்கோடைய மினிட்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் செய்வாங்க. நிக்கை வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோடு 575 புள்ளிகள் உயர்வோடு வர்த்தகம் நடந்து வருகிறது. ஹாங்செங் அந்த சைனீஸ் நியூ இயர் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ டவுன்ல இருக்கிறதுனால ஸோ இட் ரிமைன்ஸ் இன் அ டைட்லி பவுண்ட் ரேஞ்ச் அப்படின்றத சொன்னா. அதே போல டவ் ஜோன்ஸ் நேற்றைய தினம் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருந்ததை நம்ம கவனித்தோம். முக்கியமாக அந்த ஏஐ தருகின்ற அந்த ஷாக்ஸ், அந்த ஷாக் வேவ்ஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆன் மற்ற பிசினஸஸ் அண்ட் லேபர் மார்க்கெட், இது எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு பாதிப்பை தொடர்ச்சியாக கொடுத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ டவ் வந்து நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம் வாலட்டைலா இருந்து வெறும் 32 புள்ளிகள் உயர்ந்துதான் சந்தையின் முடிவில் இருந்தது. ஸோ நாட் மச் ஆஃப் கியூஸ் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தேர். பட் ஹோவர் பாசிட்டிவ் செக்மெண்ட்ல முடிஞ்சிருக்கு. அதே போல நிக்கே 225 ஜப்பான் இருக்கக்கூடிய நிக்கே 225 ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்ல இருக்கிறது. 584 பாயிண்ட்ஸ் 575 பாயிண்ட்ஸ் உயர்ந்து வர்த்தகம் நடந்து வருவது டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ். ஹோவர் ஜாப்பனீஸ் யென் அது வந்து இன்னும் அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் விட்டு விடவில்லை. இது கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அகேன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் ஃபாரின் கரன்சி மார்க்கெட்ல. ஸோ இது ஸ்டில் ட்ரேடிங் அட் 150 152 153 ரேஞ்சில் டாலருக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் ஆகி வருவதும் இஸ் இம்பாக்டிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஆல்சோ. ஸோ அதையும் ஒரு புறம் நம்ம பார்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பட் சோஃபார் யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி,
ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு தர கியூஸ் வந்து மைல்ட்லி பாசிட்டிவான ஒரு ஃபீலாக தான் இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஐடி செக்டர் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரெட். நேற்று எஃப்ஐஎஸ் சிஐஎஸ் 2 பேரும் என்ன சார் பண்ணியிருந்தாங்க? அவங்க மறுபடியும் அதாவது முதலீட்டாளர்களை குழப்பறது எப்படின்றது இவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல. நேற்று முன்தினம் வந்து இவங்க 972 crores அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதே ஈக்குவலண்ட் 995 crores நெட் பையர்ஸ். ஸோ 995 கோடிக்கான நெட் பையரை மாறிட்டாங்க. ஸோ 972 வித்ததை 995 நேற்று தினம் வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேக் டு பேக். ஸோ அவங்களோட பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு புரியும். ஏன் இது இவ்வளோ கன்ஃபியூசிங்னா, 7000 கோடி விற்ற பிறகு 995 crores தொடர்ந்து விற்று நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க, 995 crores நெட் பையரா மாறியிருக்காங்க. ஸோ திஸ் லென்ஸ் இட் செல்ஃப் டு சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்றதையும் இவங்க செக்டரல் சேனல் என்ன பண்றாங்க, இது வாட் தேர் பிளானிங் டு டூ, அதாவது தொடர்ந்து நம்ம சந்தை மீது இருக்கக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், இல்லை எதிர்பார்ப்பா இருக்கட்டும், இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டியாக நமக்கு புரியறதுக்கான இந்த பேட்டர்ன் மூலமாக நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இன்னும் நமக்கு ஒரு கிளியர் கட் டைரக்ஷனா தெரியவில்லை. அதே சமயத்துல டிஐஎஸ் பாத்தீங்கன்னா நிவேதா ரொம்ப குறைவாக 187 கோடி மட்டுமே நெட் பை பண்ணியிருக்காங்க நேற்று. 187 crores ரொம்ப 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 லோ ஃபார் டிஐஎஸ் டு பை. தொடர்ச்சியாக அவங்க வந்து அவங்களுடைய நெட் பை இல்லை ட்ரேட் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த நெட் அவுட் ஃப்ளோ ஆர் நெட் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. அண்ட் தட் இஸ் லெண்டிங் சர்டன் டிகிரி ஆஃப் டவுட். நமக்குமே அதுக்கு ஒரு சந்தேகத்தை தருகின்ற ஒரு பார்வையாக தான் இருக்கிறது. இவங்க எஃப்ஐஎஸ் வந்து இங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு டைப்ல ஒன்று வாங்குறாங்கல்ல, விற்கிறாங்க, வாங்குற அளவுக்கே விற்று அடுத்த நாள் திருப்பி வாங்குறாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் ஸ்டைல். டிஏஎஸ் வந்து அவங்க நெட் வால்யூம் அவுட்கம் நெட்டாக இருக்கக்கூடிய அந்த அவுட்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. 187 crores I think one of the rarest numbers we have seen so far. 275 crores, 187 crores, ரொம்ப ரொம்ப low levels. So this is also lending to a lot of challenge for us. But right now FIIs and DIIs வந்து நேற்றைய தினம் நெட் பையராக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த வால்யூம் ஆஃப் பை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. தட் லென்ஸ் அஸ் டு அ சர்டன் டிகிரி ஆஃப் லேக் ஆஃப் கிளாரிட்டி அவங்க சைட்ல இருந்து. இப்போ செக்டரல் சேர்ன் பண்றாங்க, ரிசல்ட் சீசன் முடிந்து விட்டது. இப்போ ஐடி மீது இருக்கக்கூடிய அந்த பார்வை, ஏஐனால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாகவும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. திஸ் இஸ் மை வியூ. இது வந்து மார்க்கெட்டோட வியூ இப்படிதான் இருக்கணும், இல்லை இதுதான் நடந்திருக்க கூடும் என்பது நான் சொல்ல வரல. பட் என்னோட வியூ, இவங்க வந்து ரொம்ப சீரியஸா அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து சேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. யுஎஸ் ஈரான் 2 நாடுகளும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையில முடிச்சிருக்காங்களாமே சார். இதனால க்ரூட் பிரைஸ் எப்படி சார் இம்பாக்ட் பண்ணும்? க்ரூட் பிரைஸ் வந்து டெஃபினட்டாக குறையறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு க்ரூட் மார்க்கெட்ல ஓவர் சப்ளை இருக்கிறது. அண்ட் ரிமெம்பர், ஈரான் வந்து 3rd largest ப்ரொடியூசர். கடந்த வருஷம் 2025 நம்ம எடுத்து பார்த்தோம்னால் அந்த லிஸ்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் க்ரூட் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடியது ஈரான். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு பாசிட்டிவ். 2வது வந்து என்ன நம்ம புரிகிறோம்னா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை குறைந்திருக்கு, இல்ல முடிய போகுது, இல்ல பிரச்சனை இல்லாமல் சுமூகமா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் வழியா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 20% கச்சா எண்ணெய் வந்து கப்பல் வழியாக செல்லுகின்ற ஒரு சீ ரூட் அது. ஸோ அந்த ஒரு த்ரெட் பர்செப்ஷனும் முடிந்து விட்டால் டெஃபினெட்லி ஐ திங்க் க்ரூட் பிரைசஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ப் டிக்ளைன், ஒரு ஃபால் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது டெஃபினட்டாக. ஏன்னா ஓவர் சப்ளை பிளஸ் த்ரெட் பெர்செப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது. இனிமேல் நம்ம கவனிக்க வேண்டியது, அப்படி எல்லாமே இவங்க சொல்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக முடிந்து விட்டது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா தென் அஃப்கோர்ஸ் வி லுக் அட் த டிமாண்ட் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் தானே க்ரூடோட டிமாண்ட், கச்சா எண்ணெய்க்கான தேவை, டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ கச்சா எண்ணெயோட டிமாண்ட்னா இப்போ நம்ம வந்து இப்போ வெனிசுலால இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து நம்ம அது ரிலையன்ஸ் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்ததாகவும் அவங்க வந்து அந்த ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ்ல வந்து இறங்க போவதாகவும் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ இனிமேல் we may not be buying so much of Iranian crude or இந்த மாதிரி விஷயங்கள். அட்லீஸ்ட் இப்போ இந்த ட்ரேட் டீல் ஒப்பந்தம் நம்ம ட்ரேட் டீல் சைன் ஆனதுனால ஸோ கச்சா எண்ணெய்க்கு வந்து டெஃபினட்டாக there could be a little downside pressure in the market அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே ஸோ நேற்றைய தினத்தோட சர்வதேச விலை
அப்படின்றத கச்சா எண்ணெயோட விலையை எடுத்து பார்த்தோம்னால் இப்போ $62 அப்படின்ற ஒரு பீப்பாக் என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறது. விச் ஐ திங்க் இஸ் ஆக்சுவலி லோ. நம்ம வந்து 65 எல்லாம் பார்த்தோம். ஸோ ஏறக்குறைய ஒரு $3 குறைந்து $62 ட்ரேட் ஆகி வர்றதை பார்க்கிறோம். அதே போல தங்கம் வெள்ளி தொடர்ந்து ஒரு சரிவென்றது சொல்லக்கூடாது, ஒரு கரெக்ஷன் நடந்து வருகிறதே நம்ம கவனிக்கிறோம். இதை நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். இதுல வந்து சேனலுக்குள்ளதான் இருக்கிறது. அந்த ரைசிங் சேனலுக்குள் இன்னும் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த சேனலை விட்டு இன்னும் விலகவில்லை. இது ஸ்டில் ட்ரேடிங் இன்சைட் தட் சேனல். ஸோ அந்த ஒரு ட்ரேடிங் டைரக்ஷன் வந்து இன்னும் மாற்றம் வரவில்லை. சேனலுக்குள் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் நடக்கிறதே நம்ம கவனிக்கிறோம். பிகாஸ் ரிஸ்க் பெர்செப்ஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி வருகிறது அப்படின்றது சொல்லலாம். ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா $4,890 4890 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. அதே போல வெள்ளியும் கூட 73.50 அப்படின்ற ஒரு அவுன்ஸுக்கான விலை அப்படின்றது நல்ல ஒரு இறக்கத்தை சந்தித்து அங்க ட்ரேட் ஆகி வருது. நவ் இது 70 லெவல், இந்த 70 to 73 இது வந்து ஒரு காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு லெவல் வெள்ளிக்கு. ஏன்னா தட் இஸ் த பாட்டம் ஆஃப் தட் சேனல். அந்த அசெண்டிங் சேனலை விட்டு ஒரு வேளை வெள்ளிக்கு வந்து எக்ஸசிவ் செல்லிங் இல்லை சப்ளை இல்லை வாட் எவர் இட் இஸ் சந்தையில் வரும் பட்சத்தில் அந்த ஒரு வேளை அந்த 70 லெவல் $70 per ounce அப்படின்ற லெவலை விட குறைவாக வெள்ளி இறங்கும் பட்சத்தில் யூ மைட் ஃபைண்ட் அ ஷார்ப்பர் ஃபால் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் $60 மார்க் வரைக்கும் வர வெள்ளிக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. நடந்து விடும் அப்படின்றது நான் உறுதியாக சொல்லவில்லை. பட் ஒருவேளை அந்த $70 குறைவாக அந்த விலை சென்றால் இந்த வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. அதே போல தங்கம் வந்து ரொம்ப முக்கியமான அந்த சப்போர்ட், அந்த சேனலுடைய சப்போர்ட் வந்து 4,400 $4,400 to $4,500 per ounce. இப்போ இருக்கக்கூடியது $4,800 per ounce. ஸோ வி ஸ்டில் ஹாவ் அ லிட்டில் குஷன் தேர். அதை விட குறைவாக செல்லுமானால் இன்னும் ஷார்ப்பரான ஒரு வீழ்ச்சி தங்கத்துக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கவனமாக இருங்கள் அப்படின்றது சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வேற காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் $5.67 per pound அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது. ஸோ அங்கேயும் ஒரு வீழ்ச்சி and able to sustain at that levels. நான் MCX-ல பார்க்க போனால் நேற்றைய தினம் காப்பர் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு வீழ்ச்சி, நல்ல ஒரு பிரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் $1,154 ஒரு கிலோ அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதை பார்க்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஷார்ப்லி டவுன். இது வந்து $1,400 இருந்தது நம்ம பார்த்தோம் அபவுட் 10 days ago, மேபி 12 days ago. இப்போ வந்து $1,154. ஸோ ஆல்மோஸ்ட் $300 per kg லோவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் காப்பர் பிரைஸ். வெள்ளி அதே போல 2,30,000 அந்த லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதும், 10 கிராம் தங்கம் 1,51,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருவதும், கச்சா எண்ணெய் வந்து $5,675 ஒரு பீப்பாக் என்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ ஆல் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், காப்பர் ஆஸ் வெல் அஸ் கச்சா எண்ணெய் வந்து நல்ல ஒரு பிரைஸ் கரெக்ஷனுக்குள் வந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். Opportunities continue to be offered by commodities in these segments. அதுன்றது நம்ம அதையும் பயன்படுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? நேற்றைய தினம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஏற்றத்தை சந்தித்த சந்தையை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல, அதாவது ஈக்விட்டி செக்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் APL அப்போலோ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், வோல்டாஸ், டின் இந்தியா, பிடிலைட், KEI, இந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவுல இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ், அதாவது Nifty 50 ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவுல இந்த லிஸ்ட்ல கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஹேப்பனிங் அவுட் சைட் Nifty 50 ஸ்டாக்ஸ். அதே போல லாங் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது. நம்ம வந்து இப்பவும் கூட நமக்கு வந்து ஒரு 70 பங்குகள் கொண்ட பட்டியல். ஸோ இன்னும் லாங் பொசிஷன்ஸ் பெரிய அளவில் டைல்யூட் ஆகவில்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். நேற்றைய தினம் இன்னைக்கும் கூட ஏறக்குறைய we are sustaining or holding to long positions. ஸோ அங்கே F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் நடக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ONGC, Persistent, Bank of India, Union Bank, LTIM, Indian Bank, Astral, Wipro. ஸோ இங்க எல்லாமே கூட லாங் பில்டப் நடந்திருக்கிறது. அதே போல ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது 60 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ
லாங் பில்டப் 70, ஷார்ட் பில்டப் வந்து 60. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஐ திங்க் வி ஆர் ட்ரைங் டு ஹெட் டு அ பேலன்ஸ். லாங் அண்ட் ஷார்ட் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கிறது F&O செக்மெண்ட்ல. ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹெட் டு கிரியேட்டிங் ஒரு சார்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம், ஒரு கன்சாலிடேஷன் கூட நடக்க இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இது. இந்த ஒரு ஃபேக்டர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தட் இஸ் அ பாசிபிலிட்டி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து வாரி எனர்ஜிஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தொடர்ந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் ஸ்டாக் பிரைஸ்ல வந்து இன்னும் ப்ரெஷர் அங்கே ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது. அதே போல ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஏபிபி, ஃபெடரல் பேங்க், பாலிசி பஜார், ஸ்விக்கி, எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அது பிறகு நைகா, இது எல்லாத்தையும் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு, பெரிய அளவு நடந்திருக்கு என்பதை குறிப்பிடத்தக்கது. நிவேதா, வீக்லி ரவுண்ட் அப் ஷோ 2.0 வரப்போகுதுங்க சார். அதனால லிசனர்ஸ்க்கு பங்குச்சந்தை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பதிலை நீங்க வீக்லி ரவுண்ட் அப் ஷோல சொல்லுவீங்கிற நோட்ஸோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நிவேதா.